ஒரு விதமான வேறுபாடும் இல்லாம எல்லா ஏழைகளுக்கும் செய்யுங்க, எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, எல்லா அன்னதாத்தாக்கும் அவங்களுக்கு சேர வேண்டிய ஸ்கீம்ஸும் பணமும் எல்லாம் போய் சேரட்டும். அண்ட் பெண்களை மறக்க கூடாது. நம்ம ஆட்சி பெண்களை மத்தியில, அதாவது சென்டரா வச்சுக்கிட்டு பாலிசி போடுற ஆட்சி இல்ல, பெண்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஆட்சி அப்படின்னு தான் பிரதமர் ஐயா எடுத்துக்கொண்டார். அதனால அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், புதுசா கட்டப்பட்ட பார்லிமெண்ட் செயல்படுத்துறதுக்கு நாட்டுக்கோசம் அதை அர்ப்பணிச்சுட்டு அதுல முதல் முறையாக பாஸ் பண்ணப்பட்ட பில் பெண்களுக்கு 33.5% ரிசர்வேஷன் கொண்ட அந்த சட்டம் தான் முதல்ல அதுல பாஸ் ஆச்சு. இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும் மக்களுக்கு. அத பாஸ் ஆயிடுச்சுங்க, சரி, அது இல்லைங்க, அது திருப்பி திருப்பி சொன்னாதான் மக்களுக்கு புரியும். நாட்டுல எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் போடுறாரு மோடி ஐயா திட்டம். அதை செயல்படுத்தி காட்டுறாரு. லாஸ்ட் வரைக்கும் அந்த மாநிலத்துல நம்ம கட்சி இல்லைங்களே, இந்த மாநிலத்துல வேற கட்சி ஆளுமையில இருக்கு அப்படின்னு ஒரு விதமான பாகுபாடும் இல்லாம நடத்துறோம். இதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம செய்யற நல்ல காரியத்தை எடுத்து சொல்றதோட பொய் பிரச்சாரத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல எப்ப பாரு சொல்லக்கூடியது என்னங்க, எங்களுக்கு வர வேண்டிய நிதி நம்மளுக்கு வரதில்லை, எல்லா பணமும் அங்க நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு போயிடுது, எங்களுக்கு நாங்க 20 ரூபா வரி கட்டினா அதுல இருந்து எங்களுக்கு 2 ரூபா கூட கையில திருப்பி வரதில்லை. இவங்க ஆளுமையில இருந்த கட்சி டிஎம்கே பல வருடங்களாக ஆளுமையில இருந்த கட்சி. வரி கொடுத்ததுக்கு ஈடா வரி பணத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கே திருப்பி வரக்கூடிய அந்த நிலைமையில ஆட்சி பண்றோம். அப்படின்னா நான் இதை முன்னாடி சொல்றேன், கோயம்புத்தூர்ல இருந்த போதே சொல்றேன், கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் ரெவென்யூ கொடுக்குது. கோயம்புத்தூர்காரங்க எல்லாரும் எழுந்து நின்று நாங்க தான் நாங்க மேக்சிமம் கொடுக்குறோம், எங்களுக்கே எல்லா பணமும் வருதா இல்லையா, நாங்க கட்டின வரியில எவ்வளவு பணம் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னு கேட்டா நம்ம அரியலூர் என்ன ஆகும், ராமநாதபுரம் என்ன ஆகும், அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லி பிரதமர் டெல்லியில இருந்தே மானிட்டர் பண்றக்கூடிய விருதுநகரும் ராமநாதபுரம் என்ன ஆகும். இப்படியா யோசிச்சு நம்ம எல்லாத்துக்கும் டிஎம்கே நின்னு கேள்வி கேட்கணும். அவங்க சொல்ற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்டு ஓ சரி இது ஏதோ அவங்க சொல்றது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேட்கறத விட்டுட்டு, ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம், நீங்க ஆட்சியில இருக்கும்போது, இப்போ ஆளுமையில இருக்கும்போது என்ன பண்றீங்க, எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்றீங்க, கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கணும். ஏன்னா மோடி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இங்கதான் வன்மம், எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி. அதை நமக்கு நின்று கேள்வி கேட்கக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்கணும். நான் விஷயத்த படிக்கணும். இன்னொன்னு உங்களுக்கு நான் சும்மா உதவிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியாம இருக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை சேரக்கூடாது, வந்துடுச்சுன்னா அது மோடி ஐயாவுக்கு பெருமையா சேர்ந்துருமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஒன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். எல்லாத்துக்கும் சட்டமன்றத்துல போய் அவங்களுக்கு நம்பர் பலம் இருக்குன்றதுனால தீர்மானம் போடுவோம், மோடி ஐயாக்கு எகென்ஸ்டா, இல்ல இது எங்களுக்கு வர வேணாம் தீர்மானம் போடுவோம். மீதி மாநிலங்கள் எல்லாவற்றிலும் அந்த திட்டங்கள்லாம் போறதுனால அந்த மக்களுக்கு நல்லது செய்யுது. இங்க நாங்க அந்த நல்லது வந்துருச்சுன்னா மோடி ஐயாக்கு கிரெடிட் போயிடுமே, நாங்க வர விட மாட்டோம். எப்படி வர விட மாட்டோம்? சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுவோம், இல்லையா ஹைகோர்ட், செஷன்ஸ் கோர்ட் வகையா போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது தடுத்து நிறுத்துறதுக்கான இல்லாத சட்டங்கள் எல்லாம் கோட் பண்ணி தடுத்து நிற்கிறது. அவங்க காலத்துல தடுத்து நிற்கப்பட்ட ஜல்லிக்கட்டு திருப்பி கொடுத்தவர் மோடி. அப்ப தடுத்து நிறுத்தப்பட்டது காங்கிரஸ் மூலமாக. அனிமல் வெல்ஃபேர் போர்டு இதுல அதுவும் ஒரு மிருக வதை, மிருகத்தை சித்திரவதை பண்றது, அதனால நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நடத்தினது காங்கிரஸ் கட்சி.
அதுக்கு தோழமையா இருந்த டிஎம்கே ஒத்துழைச்சாங்க. அத மோதியை திரும்பி எடுத்துட்டு வந்து கொடுத்து தமிழக கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான சின்னம், அது தமிழ்நாட்டுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னது. இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில சட்டமன்றத்துல தீர்மானம் போடுவோம், இல்ல கோர்ட்ல போய் நடக்க விடாம தடுப்போம், இல்ல 3 ப்ரொடெஸ்ட் மார்ச். இங்க எப்ப பார் ப்ரொடெஸ்ட், கீழே இறங்கி கருப்பு கொடியை காட்டி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் பேச்சுக்கு சொல்றேன், கல்வி திட்டம் நாடு முழுவதும் எல்லாரும் நல்லா எடுத்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட PM ஃப்ரீ எஜுகேஷன் நம்மளுக்கு வேணும், அந்த ஸ்கூல்ஸ் நம்மளுக்கும் வரணும், வந்த கல்வி தரம் உயரும் அப்படின்னுட்டு PM ஸ்ரீ எங்களுக்கு வேணும்னு போய் கேட்கிறாரு. PMட்டே போய் சொல்றாரு, இத்தனை நாளா ஏதோ நின்றுச்சுங்க, நீங்க எங்களுக்கு கொடுங்க. அவங்க தோழமை கட்சிக்குள்ளவே இந்த கிரிக்கெட் மேட்ச்ல சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச், நீங்களும் இன்னொரு கட்சியும் விளையாடுறீங்க மேட்ச், ஆனா அது ஃப்ரெண்ட்லி மேட்ச். ஏன்னா யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, யார் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கிரிக்கெட் விளையாடுறது. அசலைன போட்டி இல்ல, நிஜமான போட்டி இல்ல. அந்த மாதிரி அவர் போய் எங்க கேட்டாரு, எங்க PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு கொடுங்க. அவங்க தோழமை கட்சியா இருக்கக்கூடிய CPI சொல்லிச்சு, எங்களை கேட்காம எப்படி போனேன், எப்படி கூட்டிட்டு வருவேன் PM ஸ்ரீ ஸ்கூலு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஆனா இம்பார்ட்டன்ட்லி அவரு அதை போய் கேட்டு PM கிட்ட இருந்து எனக்கு PM ஸ்ரீ ஸ்கூல் கொடுங்க. இங்க எதுக்கு எடுத்தாலும் எஜுகேஷன்னா ப்ரொடெஸ்ட், மக்களுக்கு உதவக்கூடிய. இன்னைக்கு பாக்குறீங்க நீங்க, நீட் வந்த காலத்துல வர விடாம தடுத்து, அதை தவிர இப்பவும் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்ன, வந்த முதல் நாள் நீட்டை தூக்கி போட்டுற வழியில நாங்க வந்த பிறகு புரியுது, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் இன்னைக்கு நீட் மூலமா நல்லபடியா காலேஜ்ல போய் படிக்கிறாங்க. அந்த நீட் மூலமா தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாறுதல், திருப்பம் ஏழுது. நாங்க நினைக்கிறீங்க எங்களால படிக்க வைக்க முடியுமா டாக்டர் என் பொண்ணு, அது நீட் வந்ததுனால முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் மூலமா காலேஜ் நடத்துறோம், அதுல கேபிடேஷன் ஃபீ வாங்கிக்கிறோம், அந்த கேபிடேஷன் ஃபீ மூலமா நாங்க எங்க சொத்தை வளர்த்துக்கிறோம். அதனால நீங்க கேபிடேஷன் ஃபீ கொடுக்க முடியலன்னா உனக்கு சீட் இல்ல அப்படின்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சுயநல பாவனையோட நடத்திட்டு இருந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல நாங்க தான் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தோம். எங்கங்க இன்னைக்கு நீட் மூலமா ஏழை பிள்ளைகள் போய் படிக்கிறாங்க. அது எடுத்துட்டு வந்தது மோடி ஐயா. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரொடெஸ்ட் பண்றது, இல்ல கோர்ட்டுக்கு போறது, இல்ல சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறது, தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மூலமா வரக்கூடிய நல்ல திட்டங்களை வர விடாம தடுக்கிறவங்க தான் இந்த திராவிட அரசியல் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். இதை நம்ம நின்று கேள்வி கேட்டு போராடி மக்களிடையே போய் சொல்லணும். நீட்டோட ஒரு உதாரணம் இங்க பாருங்க, எந்த விதத்துல மத்திய அரசு உங்களுக்கு குறை பண்ணிருக்கும், குறை செய்யறதுன்னு போய் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு எதிராக நின்று நம்ம கேட்கலன்னா, அதோடு இல்லாம ஒண்ணு யோசிச்சுக்காங்க, தேசிய அளவிலான கட்சி காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டுல 60-65 வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சி, நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 60 சதாப்தங்கள் 6 decades 6 சதாப்தங்கள் ஆட்சியில் இருந்தவங்க, நாடு முழுவதும் தேசியம் முக்கியம் சொல்லிட்டு இருந்த தலைவர்கள் இருந்த கட்சி, இன்னைக்கு கூட்டணி டிஎம்கேயோட இல்லைன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கான கட்சி அது. அந்த கட்சி தேசியத்தை பத்தி என்ன பேச போகுது, இவங்களோட சேர்ந்துகிட்டு இவங்களோட திராவிட அரசியல் தான் பண்ணுவேன்னு திருவாங்க. சோ காங்கிரஸ் தேசியத்துக்கோ இல்ல நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நல்லதை தமிழ்நாட்டுக்கும் எடுத்து வரணும்ன்ற அந்த நோக்கத்தோட காங்கிரஸ் பேசுறதுக்கு தயார் இல்லை. ஏன்னா அவங்க அடுத்தது டிக்கெட் கிடைக்காது, கிடைச்சாலும் ஜெயிக்க மாட்டாங்க. தேசியத்தையும் ஒரு ஆன்மீகத்தையும் மனசுல வச்சுட்டு நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுதான். நம்ம அதனால முக்கியமான ரோல், ஒரு நேஷனல் பார்ட்டியா நம்ம நேஷனல் ஸ்பிரிட்டோட
அதோட தமிழ்நாட்டுல ஆன்மீகத்தை வரக்கூடாது, இல்ல வளர்த்த ஆன்மீகத்தை இன்னும் வெட்டி குறைச்சு அது இல்லாம செய்யறதுக்கான முயற்சி, இது எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்தணும். நம்மளுக்கு எத்தனையோ ஒண்ணு பேசலாம், ஆனா இன்னைக்கு தேதிக்கு நாட்டுல நடக்கக்கூடிய மெயின் கரெக்ஷன்ஸ் ஏதோ புதுசா நம்ம எடுத்துட்டு வந்த மாதிரி இவங்க ஆட்சி காலத்துல இல்லாத மாதிரி பேசுறாங்க. அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் வோட்டர் லிஸ்ட் இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் 7-8 முறை நடந்திருக்கு. இவங்க ஆட்சி காலத்திலேயே நடந்திருக்கு. ஆனா அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பேன். ஏன்? இப்ப தலைவர் பேசும்போது சொன்னார், கொளத்தூர் ஒரு தொகுதியிலேயே எத்தனை எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் இருக்கு, அவங்க இறந்தவங்களா, ஊர் மாறி வேற ஊருக்கு போனவங்களா, இல்ல இல்லாதவங்க பேரா, இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும்னா உங்களுக்கு ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க? நீங்க உங்களோட பலத்துல ஜெயிக்கிறீங்கிற கதை தானே விடுறீங்க எல்லா இடத்துலயும். எங்களை கொள்கை, எங்க ஆளுமை, எங்களுடைய கட்சியோட தொண்டர்கள் ஆற்றும் நல்ல பணியினால எங்களுக்கு ஓட்டு கிடைக்குதுங்கிறீங்க. பின்ன அந்த ஓட்டர் லிஸ்ட் சீர்திருத்தம் பண்ணணும்னா உடனே ஏன் உங்களுக்கு கலக்கமாயிடுது? அதனால பல விஷயங்கள்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவங்களுடைய பலவீனத்தை தான் எடுத்து காட்டுது. நம்ம அதனால தைரியமா முன்ன நின்று ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு பிரிவும் அவங்க சம்பந்தப்பட்ட தொழில் பிரிவுகள் எல்லாரோடையும் பேசி தமிழகத்துல அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தல்ல ஒரு நல்ல மாறுதல் திருப்பத்தை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி நம்ம எல்லாரும் செய்யணும். அதோட இல்லாம நான் முடிவா அதாவது என்னுடைய ஸ்பீச்சை கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம். நம்மளுடைய கட்சி, தேசிய கட்சி தலைமை, அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் சேர்ந்துதான் நல்ல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றோம். அந்த கூட்டணி நம்மளுக்கு பலமா எதிர்கொள்ள வேண்டிய நேரத்துல, தேர்தலில் ஆளும் கட்சியை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு நல்லபடியா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சியால தான் எடுத்துட்டு போகணும். அந்த கூட்டணிய பலமா எடுத்துட்டு போறதுக்கான அந்த முயற்சியில நம்ம எல்லாரும் ஈடுபடணும். கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களோட நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மண்டல் லெவலுக்கு போகணும். கிராமப்புறங்கள்ல நம்ம எல்லாரும், நீங்க போகும்போது ஒரு சின்ன குடும்பமா போறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கொடியும் இருக்கணும், நம்மளோட கூட்டணி கட்சிகள் கொடியும் இருக்கணும். கொடி எடுத்துட்டு போங்க. மக்கள் அந்த கொடியை தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க.